வாங்க போஸ், உட்காருங்க. சகல, ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து போச்சு. என்ன? நம்ம கோபி பிசினஸ் விஷயமா பாம்பே வரையும் போயிருந்தாப்புல. தங்கியிருந்த இடத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சான். இப்பதான் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. கோபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சா? எதுக்கு? என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலையே. அந்த ஹோட்டல்காரங்க கிட்ட விவரம் கேட்டுக்க வேண்டியதான். கேட்டனே, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மட்டும் தான் சொல்றாங்க. ஐயோ, என்ன இது? அதான் இந்த பிசினஸ் விஷயமா பாம்பேல உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமே, உங்களால ஏதாவது முடியுமான்னு தான் இங்க. ஒரு நிமிஷம். வணக்கம் சார், நடேசன் சாரா? நான் மெட்ராஸ்ல இருந்து மாணிக்கம் பேசுறேன். ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன உதவி. என் சகல ஒருத்தர் கோபியின் பேரு பிசினஸ் விஷயமா பாம்பேக்கு வந்திருக்காரு. ஏதோ லாட்ஜ்ல தங்கியிருக்காரு போல இருக்கு. அது என்னன்னு தெரியல, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். அது என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? அது என்ன லாட்ஜ்? ஃபோன் நம்பர் தான் இருக்கு, அட்ரஸ் என்னன்னு தெரியல. லாட்ஜ் பேர் என்னன்னு தெரியல, ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கு, நோட் பண்ணிக்கிறீங்களா? 28245266. ஆமா சார், கொஞ்சம் விசாரிச்சு என் செல்லுக்கு ஃபோன் பண்றீங்களா சார்? சரி சார். என்ன சொன்னாங்க? விசாரிச்சு உடனே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இது இப்படி இருக்க விஜய்க்கு வயிறு வலி வந்துச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம். விஜய்க்கு எடுப்போலியா? விஜய் வேற அவர்கிட்ட பேசணும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு விஷயத்துல இறங்கினாலே எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாரு. சரி, நீங்க ஒரு செய்யுங்க, நேரா ஹாஸ்பிட்டல் போய் விஜய் கூட இருங்க. நான் இவர் சொன்ன உடனே வந்து தகவல் சொல்றேன். வேற யாருக்குமே தெரியாது, விஷயம் தெரிஞ்சோ நேரம் உங்ககிட்ட தான். சரி, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. முத்து, கடை பார்த்துருப்பா. இந்தாங்க. யோ வாயங்க, கிளம்பியா? என்னது கிளம்பவா? அப்ப நீங்க மதியம் பட்னியா? அதெல்லாம் அப்புறமே பேசிக்கலாம், முதல்ல கிளம்பு. என்னயா விளையாடுறியா? வயிறு பூரா கவகவன்னு எரியுது. அப்படி ஒரு பசி. வீட்டுக்கு சோறு போடுறேன்னு கூட்டு வந்துட்டு இப்ப போன்னு சொல்றியா? இந்தா இதை வச்சுக்க, முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னை நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்குதையா? நீ ஒருத்தன் அதை சொல்ல, இப்ப நீ அதை சொல்லிட்டியா? முதல்ல இடத்த காலி பண்ணலாம், படத்தை பிடிங்கிருவேன். என்ன மாமா? ஒன்னும் பயப்படாதம்மா, நீ உள்ள போ. பாடி என் திமிரு பிடிச்ச கழுத, நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீ வெளியில போயிட்டு வரேன்னா உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும்? ஒரு மனுஷனை போன் பண்ணி சாப்பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்படி எனக்கு என்ன ஜாலியா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். எங்கடி போன? நான் தான் காலையிலேயே ஒண்ணே விடுவேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் சாப்பாட்டுக்கு வராங்க, சமைச்சு வையின்னு. தெரியல. டேய், இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனானே, யாரா அவன்? அவன் தான் அந்த ஃபேன் கடை ரெப்ரசன்டேட்டிவா? ஏன்டா அப்படி அநியாயத்துக்குனாலும் போய் சொல்ற? இப்போ வந்துட்டு போனானே அவன் யார் தெரியுமாமா? நம்ம கடை வச்சிருக்கோம்ல, அந்த கடையில பில்டிங்ல வேலை செய்யற எலக்ட்ரிஷியன். யாராதான் இருக்கட்டுமே, சமைச்சு வைக்க சொன்னா சமைச்சு வைக்க வேண்டியதானே. இப்படி வெளியில போயிட்டு வந்தா? நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான்ப்பா. என்னத்த சொல்றீங்க? இப்படி வீட்டுக்கு விருந்துக்கு ஆள் வரும்போது இப்படி சமைக்காம போறது தப்புதான். விருந்துக்கு வர்றவன் உண்மையாவே விருந்துக்கு வரணும். இப்படி வீம்புக்காக கூட்டிட்டு வரக்கூடாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து இப்ப சாப்பாடு போடணும்னு என்னடா அவசியம்? நீ எப்பட அன்னதான பிரபுவா மாறின? இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இவள முழுசா கெடுத்து வச்சுக்கிறதே நீங்க தான். எனக்கு எதிரி வெளியில இல்ல, வீட்டுல இருக்கு. ஏய், வீடா நீ மதிக்கணும்டா. அப்பதான் வீடு உன்னை மனுஷனா மதிக்கும். ஒருத்தருக்கு சாப்பாடு போடணுங்கிறது புண்ணியமான விஷயம்தான். ஆனா பொண்டாட்டி வெளியில போறாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை சாப்பாடு கூட்டிட்டு வர்றது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? புருஷன் சொல்றத தட்டாம செய்யறவதான் பொண்டாட்டி. இனிமேல் என்ன கேட்காம வெளியில போ, அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்.
சரோ கிளம்பு. எங்க எங்கங்க? பேங்க்குக்கு போனோம்ல. பேங்கா? என்னடா மாணிக்கம், என்ன விஷயம்? இல்லம்மா அது லோன் விஷயமா பேங்க்ல கேட்டிருந்தேன். அதான் சரவை கூட்டிட்டு போனோம். பேங்க் லோனா? ஆமா, நீ சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. என்னடா சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல எந்த பேங்க்ல திறந்து வச்சிருப்பான்? இல்லம்மா அது மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவரு. ஃபோன் பண்ண, சரி உடனே வாங்க விவரத்தை சொல்றேன்னாரு. அதான் சரவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலான்னு. சரி, நான் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம். இத பாருமா, அவன் அவசரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்படியே கிளம்பு. இந்த புடவையே போதும். இந்த புடவை இல்லையா? பேங்க்குக்கு போகணும்னு சொல்றாரு. பரவாயில்லம்மா, போயிட்டு வா, போங்க. சரி கிளம்பு, வரேம்மா. ஆ என்னங்க பேங்க்குன்னு சொன்னீங்க, ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கீங்க? சரோ, விஜய்க்கு இடிப்போலி வந்து இங்க தான் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்படியா? போஸ் வந்து சொன்னாரு. ஏன் உன்கிட்ட தனியா கூட சொல்லலன்னா நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இப்படி வரமாட்டேன். அதான். இப்ப எப்படி இருக்கான்? ஒன்னும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. வா. வாங்க வாசரோ. விஜய் எப்படி இருக்க? ரொம்ப வலிக்குதுக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. டாக்டர் பார்த்தாங்க, இப்பதான் வந்து பார்த்துக்கோங்க. என்னாச்சு? நீங்க மேற்கொண்டு எதுவும் கேட்டக்கூடாதுன்னு தான் ஜாட காட்டினேன். பாம்பேக்கு பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசினேன்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்நேரம் அவர் வக்கீல கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. இனிமே ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு போஸ். அதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டோம்ல, மேற்கொண்டு சிக்கல் வராம பாத்துப்பாரு. அது பாஷை தெரியாத ஊரு, பாவம் என்ன பண்றாப்லையோ. நம்ம ஃப்ரெண்டு தலையிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி போஸ். அவர் பாத்துப்பாரு. அது மட்டும் இல்ல, நம்ம கோபி கூட விவரமான ஆள் தானே. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அனாவசியமா பிரச்சனை தான் வரும். தன்னத்துக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரி. இப்பதான் மாமா, கொஞ்ச நேரம் ஆச்சு. சரோ, 2 பேரும் தான் வந்தோம். உள்ள இருக்கா? ரொம்ப நன்றி மாப்ள, வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க வாங்க. அப்பா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. அவளுக்கு தைரியம் சொல்லுமா, ரொம்ப பயப்படுறா. அதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். பாவம், அவன் மனசுல கோபியே நினைச்சிட்டு இருக்கா. அவர் பாவம் ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கணும். என்ன பண்றது, பம்பாய் போக வேண்டி வந்துருச்சு. அவர் மட்டும் பக்கத்துல இருந்தானா நம்ம யாருமே தேவையில்லை, அவளே பிரசவிச்சு வீட்டுக்கு வந்துருப்பா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கேன். விஜய் நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கேன் விஜய். ஒண்ணு பாருங்க. வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன கோவமா பேசுறாரு? அவர் அப்படித்தான் மாமா, அடிக்கடி கோபம் வரத்தான் செய்யும். நம்ம கோவப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையாடா? உனக்கு எப்ப வர்றது கோபம், எப்பவுமே வராதது ரோஷம். டேய், என் கூட வந்துட்டு என்னைய வர்றியா? அது இல்ல தம்பி, எதுக்காக கோவம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். விஜய் கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்கீங்க. பாய கழுவியா படுக்க வச்சிருக்கேன், அது இது அசிங்கமா பேசிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு. ரெண்டும் ஒண்ணுதான்டா. 1000 இருந்தாலும் விஜய் எங்க விட்டு பொண்ணுங்க. இந்த மாதிரி சங்கதினே எங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லங்க, வயிற்று வலிக்குதுன்னு சொன்னோன்னே ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அந்த அவசரத்துல உங்க எல்லாம் சொல்ல அந்த முடியல. கோபி பையன் தான் எங்களை மதிக்கிறது இல்ல, நீங்களும் எங்களை மதிக்க மாட்டீங்களா? சச்சா. லட்சுமணா, கோபியே நம்மள மதிக்கிறது இல்ல, இவங்க எல்லாம் எப்படி மதிப்பாங்க சொல்லு. டேய், சரி, நீ இப்ப உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்க. சொல்றேமா, மருமகிட்ட எவ்வளவு அக்கறையா பேசிட்டு இருப்பாரு. எப்பா இது வீடு இல்ல, ஆஸ்பத்திரி. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அப்பா, லட்சுமணுக்கு வீடு, ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒண்ணுதான். கழுதிக்கு கண்டான குட்டி சோறு சொல்லுவாங்க அந்த மாதிரி. டேய்,
நம்ம வீட்டு கௌரவத்தை அசிங்கப்படுத்துறது நீ ஒருத்தன் போதும்டா, வெளியால் தேவையில்லை. எதுக்கு அதான் நீ இருக்கிய. அடச்சி இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? வெளியில போங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல மேடம், அப்பா உங்களை சொல்லல, எங்களை தான் இங்க சொல்லி. என்ன எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு? இவ்ளோ கூட்டமா இருக்கீங்க? ஹலோ டாக்டர், ஐ ஆம் லக்ஷ்மணன். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் a reputed company. ஷட் அப். எல்லாம் வெளியில போய் நில்லுங்க, நான் பேஷண்ட்டை செக் பண்ணனும். வாடா மானங்கட்டவனே, உன்னதான் போ வெளியே போ. தைரியமா இரு விஜி. ஏண்டா சிவராமா, இந்த கீரைக்கு இங்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையா? அவன் கிடக்குறான் விளக்கண்ண. மிஸ்டர் லக்ஷ்மண், ஆ? ஆர் யூ ஒர்க்கிங் இன் a reputed company? டேய் வாய மூடுறா. ஏப்பா நீங்க எல்லாம் விஜய் வந்து பார்க்கலன்னு யார் அழுதா? நியாயமான கேள்வி. போட்டு ஒண்ணுங்க சுமதி. வலிக்குதாமா? லேசா வலிக்குது டாக்டர். என்னம்மா ரொம்ப வீக்கா இருக்கியே, மனச போட்டு குழப்பிக்காத. ட்ரிப்ஸ் ஏத்தணும், ரெடி பண்ணுங்க டாக்டர். ஒண்ணு இல்லடா. டாக்டர் பிரசவ பாவம். வலி கண்டினியூ ஆகணும். அவங்க கொஞ்சம் தெம்பு இல்லாம இருக்காங்க, அதான் ட்ரிப்ஸ் கொடுக்க சொல்லிருக்கேன். அது சரி, அவங்க ஹஸ்பண்ட் யாரு? இந்த கூட்டத்துல வரல மேடம். அவசியமானவரே இங்க இல்ல, தேவையில்லாம இத்தனை பேர் இருக்கீங்க. டாக்டர், விஜய்க்கு நாங்களும் வேண்டப்பட்டவங்க தான். இருக்கட்டும், அதுக்காக பேஷண்ட சுத்தி நின்னு இப்படியா சத்தம் போடுறது? ஆஃப் கோர்ஸ், நான் இந்த ஆள்கிட்ட சொன்னேன் மேடம், விஜய்க்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு மூஞ்சியை பார்க்க கூடாதுன்னு. இந்த ஆள் தான் கேட்கல மேடம். ஸ்டாப் இட். இத பாருங்க, விஜய் மனரீதியா சரியில்லை. ஷீ இஸ் மென்டலி அப்செட். அவங்க சிஸ்டர் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற எதுக்குமே அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் வந்தாதான் அவங்க டென்ஷன் குறையும்னு தோணுது. என்னங்க பண்றது, ரொம்ப முக்கியமான வியாபார விஷயமா பம்பாய் போயிருக்கிறாரு. சரி, போன்லயாவது பேச சொல்லுங்க. ஆகட்டுமா. மாணிக்கம் ஃபோன் பண்ண உடனே நீங்க தங்கியிருந்த லாட்ஜில் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு நேரா உங்களை பார்க்கத்தான் வரோம். இந்த ஊர்ல எனக்காக நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்களா சார்? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. நாங்கெல்லாம் கூடவே இருந்து பாத்துக்கிறோம். கோபியை கவலைப்படாம இருக்க சொல்லுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனா நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களா சார்? தைரியமா இருங்க. எப்படி சார் அப்செட் ஆகாம இருக்க முடியும்? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கூட எந்த சந்தர்ப்பத்துல கூட இருந்து ஆறுதலா இருக்கணுமோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன். பாவம் சரியா விஜய் எவ்வளவு கஷ்டப்படுதோ தெரியல. என்னை பார்க்கணும் துடிச்சிட்டு இருக்கும் சார். என்னை நினைச்சிட்டு இருக்கும். 2 நாளா போன் பேச கூட முடியல சார். சார், எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வந்துருங்க சார். என் விஜய் நான் உடனே போய் பார்க்கணும் சார். என் விஜய் கூட இருக்கணும் சார். ப்ளீஸ் என்னை எப்படியா வெளியில கொண்டு வந்துருங்க சார். சார் ப்ளீஸ் அழாதீங்க. டோன்ட் வரி மிஸ்டர் கோபி, we will try our best. கவலைப்படாதீங்க சார். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி சார், என்னை எப்படியா உடனே வெளில கொண்டு வந்துருங்க சார். நான் என் விஜய் கிட்ட போகணும். சென்னைக்கு உடனே போகணும் சார். சார், உங்க காலில் விழுந்து கஞ்சிறேன் சார். ப்ளீஸ் சார், அவங்கள்ட்ட பேசி என்ன எப்படியா வெளில கொண்டு வந்துருங்க சார். முயற்சி பண்ணுவோம் கோபி. மாணிக்கம் கூட போன்ல சொன்னாரு, அதான் அட்வொகேட்டோட வந்திருக்கேன். இங்க ஏசிபி கூட தமிழ்காரர் தான், நீலகண்டன். பேசி பார்ப்போம். ஏசி என்னது, யார் நீங்க? யோ, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் நான் சொன்னேன்ல, உண்மையை ஒத்துக்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஒய்ஃபுக்கு தலைப்பிரசவம், ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது வெயிட் பண்ணி வர. நீங்க யாரு? சார், என் பேர் நடேசன். இங்க மார்க்கெட்ல ஹோல்சேல் வெஜிடபிள் பிசினஸ் பண்றேன். இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், சென்னையில இருந்து போன் வந்தது, இந்த மாதிரி இவர் மாட்டிக்கிட்டாரு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதான் அட்வொகேட்டோட வந்திருக்கேன். அட்வொகேட்டா? நான் மிஸ்டர் கோபிக்காக வந்திருக்கேன் சார். he is innocent சார். மிஸ்டர் அட்வொகேட், யூ ஆர் நாட் சப்போஸ் டு சே தட். சார் ப்ளீஸ், நீங்க தான் எப்படியாவது இவர் அங்க இருந்து. ஸ்டாப் இட். நான் கூட உன்னை சாதாரணமா தான் நினைச்சேன். உன்னை தூக்கி உள்ள வச்சிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் உன்னை வந்து பார்க்கல. ஆனா விஷயம் தெரிஞ்சு சென்னையில இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அட்வொகேட்டோட ஒரு ஆள் உன்னை பார்க்க வந்திருக்கான்னா, இந்த நெட்வொர்க்கை நான் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாதுப்பா. வெரி டேஞ்சரஸ். சார் ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இவரை பாருங்க, பாவம் அழுகுறாரு. அவரோட ஒய்ஃபை பார்க்கணுங்கிற வேதனை அவருக்கு. அவங்களுக்கு தலைப்பிரசவம், ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது இவரை தயவு செஞ்சு வீட்டை பாருங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்க்காக எல்லாம் வெளியே விட முடியாது. ஏன்னா இந்த ஆளை ஒண்ணு சின்ன சமாச்சாரத்துக்காக உள்ள போடல. புரியுதா உங்களுக்கு? சார்,
I am trying to take him on bail. Please cooperate with us. லுக் இதுல நான் எதுவும் பண்றதுக்கு இல்ல. நாளைக்கு இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்கொயரிக்காக போலீஸ் கஸ்டடியில எடுக்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. சார் ப்ளீஸ் நீங்க நம்ம ஊர்க்காரரு கொஞ்சம் இங்க பாருங்க, இந்த நம்ம ஊரு ஒய்ஃபுக்கு பிரசவம் இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கும் இருக்கு. ஆனா ஒரு குற்றவாளி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் இதுக்கெல்லாம் இடம் தர முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் தயவு செய்து வெளியே போங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க ப்ளீஸ். கோபி, கவலைப்படாதீங்க. Don't worry. Relax. வாங்க போலாம். தைரியமா இருங்க. சார் என் ஒய்ஃபுக்கு உண்மையில பிரசவம் நேரம் சார். நான் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இந்த பிரசவ டைம் வரைக்கும் நான் இங்க விட்டுருங்க சார். அதுக்கப்புறம் எத்தனை நாள் வேணா என்ன விசாரணை பண்ணுங்க சார். நான் கோஆபரேட் பண்றேன். என் பொண்டாட்டிய பாக்குறேன், அனுப்புங்க சார். பண்றது அட்டூழியம், இதுல பொண்டாட்டி சென்டிமெண்ட் வரியா? பிச்சுடுவோம் பிச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கு விஜய், எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்குமா. டாக்டர் 90-120 ஒண்ணு எல்லாம் சரியாயிடும். டாக்டர் உங்களுக்கு பெயின் இன்னும் ஜாஸ்தியா வரணும். சரி. ரொம்ப ஜாஸ்தியா பெயின் இருந்துச்சுன்னா லேபர் ரூம் கூட்டிட்டு வந்துருங்க. யோ ஆ. தொண்டையெல்லாம் வர வரன்னு இருக்கியா? ஒரு டீ சாப்பிட்டு வருமையா? ஏண்டா குமார், நாம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல, எவனாவது ஒருத்த வந்து டீ காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்களாடா? வர வர மரியாதை தெரியாம போச்சுடா. யோ, நாம என்ன வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோம்? இது ஹாஸ்பிட்டலையா? இங்க அதெல்லாம் கிடைக்காது. டேய், இங்க கேண்டீன் இருக்குடா. சுட சுட மெதுவடை போடுறாங்க. ஓ, வரும்போது வாசனை வேற பிடிச்சிட்டு வந்துட்டியா? வரும்போது ஏன்டா வாசனை பிடிக்கிறேன்? இங்க ஓரத்துல நின்னப்பவே கமகமான வாசனை வந்துச்சுடா. ரஜோனா, ஆ. நீ போன ஜென்மத்துல போலீஸ் நாயா பிறந்திருப்பியோ? ஏய், நான் போலீஸ் நாயா இல்லையாங்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம். கொஞ்ச நேரம் வாயை பொத்து பேசுறான் பாரு. ஓய். ஏண்டா குமார், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருக்கோமே, எவனாவது ஒருத்தன் நம்மள வந்து டீ காபி சாப்பிடுறீங்களா கேட்டானுங்கடா? அவனுக்கு எல்லாம் மரியாதை தெரியாதியா? என்ன ஹலோ ஹலோ மாணிக்கம், நான் தான் பாம்பேல இருந்து நடேசன். சொல்லுங்க, என்னாச்சு விஷயம்? சரியாயிடுச்சா? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு மாணிக்கம். இது போதைப் பொருள் கடத்தல் விவகாரம். அதனால ஜாமீன் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சார், என்ன செய்யறது இப்போ? சாரி மாணிக்கம், நானும் என் லாயரும் சேர்ந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. ஆனா அது போதைப் பொருள் சமாச்சாரனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஐயோ கடவுளே, என்ன சார் இப்போ இப்போ என்ன பண்றது மேற்கொண்டு? தைரியமா இருங்க, இங்க நாங்க ஃபர்தரா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேன். சரி சார், நானும் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி மாணிக்கம், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சரி. என்ன சார், என்னாச்சு?